ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 54 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு நம்ம ரூக்கியாவை நோக்கி அந்த எரிஞ்சுகிட்டு இருக்க நெருப்பு பறவை சும்மா பாஞ்சு பறந்து வந்துச்சுல்ல. அவ எல்லாத்துக்குமே குட் பை சொல்லிட்டு சாகருக்கு தயாராயிட்டா. சோலை முடிஞ்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பேர்டை எல்லாம் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த பேர்டுக்கு ஏதாச்சும் காக்கா வலிப்பு வந்துருச்சான்னு பார்த்தா சாக போற ரூக்கியாக்கு ஒரே டவுட், என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் நம்ம பாடி சுடவே இல்லைன்னு. நிமிந்து பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடானா எவனோ ஒருத்தன் பெரிய சைஸ் அந்த கிளாக்கை போட்டுக்கிட்டு பயங்கரமா நின்றுட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா நம்ம இச்சிகோ தான். வேற லெவல்ல நின்றுட்டு இருப்பான். அவன் தான் பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்க ஸ்வாட வச்சு அந்த பேர்டை தடுத்துக்கிட்டு இருக்கான். இச்சிகோ, இது என்ன நீயா? அவளுக்கே ஒரு செகண்ட் டவுட், நம்ம ஒருவேளை கனவுல இருக்கமோன்னு. அதுக்கப்புறம் அவனை புடிச்சு திட்டுவா பாருங்க. வண்டியா லாரியா கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி திட்டுவா. எதுக்குடா திரும்பி வந்தேன்னு. கஷ்டப்பட்டு கடைசியா எல்லாம் வாங்கி வச்சாண்டா அவங்கள காப்பாத்த. தேவையில்லாம இங்க வந்து உயிரோட போறியா? எல்டருக்கு தெரிஞ்சதுன்னா உன்னைய வெட்டி போடுவான். உன்னாலெல்லாம் அவனை ஜெயிக்கவே முடியாது. ஏதோ போன டைம் குருட்டாம்போக்கில் தப்புச்சிட்ட, இந்த டைம் எல்லாம் வாய்ப்பே இல்லை. என்ன மொத்த கூறு கட்டவனுங்களும் இங்கதான் இருக்கானுங்க. ஓட விட்டு அடிப்பானுங்களே, என்ன பண்ண போற அப்படிங்கும்போது அவனுக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன காப்பாத்த வந்தா இப்படி கரைச்சு கொட்டிட்டு இருக்காளேன்னு மூச்சுக்கிட்டு இருப்பான். நான் அவ்வளவுதான், என் டைம் முடிஞ்சு போச்சு, இங்க இருந்து போ அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். இங்க கீழே இருக்கவங்க எல்லாம் ஆச்சரியத்துல இருப்பாங்க, இது எப்படி இம்பாசிபிள் ஆச்சேன்னு. ஏன்னா அந்த சோக்கியாக்கோ ஸ்வாடு தான் இப்ப பேர்டா மாதிரி அட்டாக் பண்ண போயிருக்குது. அந்த ஒரு ஸ்வாடு மில்லியன் ஸ்வாடுக்கு ஈக்குவல். ஆனா அதை நம்ம பையன் அவன் ஸ்வாட வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கான். யாரா இவன் எல்லாம் அல்லண்டு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஷுன்சோய் பார்த்துட்டு இவனை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்களா, பரவாயில்லையே பவர்ஃபுல்லா தான் இருக்கான்னு சொல்லுவான். நனோவா பார்த்துட்டு அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அது அப்படியே மேட்ச் ஆகுதேம்பா. பரவாயில்ல, இன்னைக்கு இவன் தான் வந்து இந்த நாளை காப்பாற்ற போறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் பியாக்குயா குச்சிக்கியோட லுக்கை பார்க்கணுமே. வந்துட்டானா வாடா வாங்குற மாதிரி லுக் விட்டுட்டு இருப்பான். அங்க அந்த பேர்டு பாத்தீங்கன்னா இப்ப செம காண்டாகி கத்திட்டு கிடக்கும். இப்ப என்னன்னா பையன் எப்படியாச்சும் அந்த பேர்டை தடுக்கணும், இல்ல போட்டு தள்ளணும். அப்பந்தான் ரூக்கியாவை காப்பாற்ற முடியும். அதனால முதல்ல நான் இதை காலி பண்ணிடுறேன்மா. இன்னும் பச்சையா திட்டுவா. ஏன்னா அதை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஏதோ ஒரு டைம் ஸ்டாப் பண்ணிட்டான், செகண்ட் டைம் எல்லாம் வாய்ப்பே இல்லை. உன்னைய பீஸா பிச்சு எரிஞ்சிரும். அது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அவன் கண்டுக்கிற மாதிரி இல்ல. இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துடலான்னு ரெண்டு பேரும் மாத்தி வேகமா அட்டாக் பண்ண வருவாங்க. இன்னைக்கு பயங்கரமான சண்டை இருக்கும்னு பார்த்தா திடீர்னு அந்த பேர்டோட கழுத்துல எவனோ கைத்த போட்டு இறுகி கீழே லாக் பண்ணிடுவான். யாரான்னு பார்த்தா நம்ம ஜூஷிரோ. ஷுன்சுயும் அங்க போய் நின்னுட்டு எதுக்குடா இவ்வளவு லேட்டு, கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம்லம்மா. இப்படி ஆளுக்கு ட்விஸ்ட் வச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் குழப்பம், என்னடா நடக்குது இங்கன்னு. ஜூஷிரோ பாத்தீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி ஷீல்டு மாதிரி ஒன்னு ரெடி பண்ணியிருந்தால அதை வச்சுதான் லாக் பண்ணிருப்பான். இதை பார்த்த உடனே சூஃபேங்குக்கு பயங்கரமா கடுப்பாயிரும். உடனே அவளோட லிeutenant கிட்ட நம்ம சோக்கியோக்கு ஸ்வாட காலி பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ண கிளம்புவாங்க. இங்க இவனுக்கு ஷீல்டை யூஸ் பண்ணி அதுல இருந்து வர பவரை வச்சு ஒரு அடி அடிப்பானுங்க. அந்த பேர்டு பாத்தீங்கன்னா அப்படியே சில்லா செதறிடும். இச்சிகோக்கு இப்ப பஞ்சாயத்து ஓவர். ஏன்னா அவனுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்னும் தெரியல. ஆனா சண்டை போற நேரம் மிச்சம். சரி, இனி ரூக்கியாவை மட்டும் காப்பாத்திட்டு கிளம்பலாம்ல. அதனால என்ன பண்ணுவான், அந்த மாட்டி வச்சிருக்காங்களே ஸ்கஃபோல்டு மாதிரி, அதை உடைக்கிறதுக்கு அவன் கத்திய பயங்கரமா சுத்திட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இச்சிகோ சொல்றதை கேளுன்னு எவ்வளவோ கத்துவா, கேட்க மாட்டானே. வாய மூடுன்னு சொல்லிட்டு ஒரு போடுவான் பாருங்க. அந்த இடமே அதிரும். அப்படி அடிச்சிருப்பான். அப்புறம் என்ன ரூக்கியா கிட்ட, நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது, உன்னை காப்பாத்த செகண்ட் டைம் நான் அட்டெம்ப்ட் எடுத்திருக்கேன், இந்த டைம் கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்திடுவேன்பா. அவளுக்கு சந்தோஷத்துல போடா கிறுக்கு முட்டை அப்பாயில, இதுக்கு உனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன் போடாம்பா. இப்ப என்னன்னா இந்த கேட்டு மாதிரி இருந்துச்சுல்ல, அதான் துபாயில இருக்க ஃப்ரேம் மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் உடைக்கவே முடியாது. ஆனா பையன் உடைச்சிட்டான். இது வரைக்கும் அவனும் உடைச்சது இல்ல, அதனால உடைக்க முடியாதுட்டாங்க. ஆனா அந்த விஷயத்தை பார்த்துட்டு வாய பொழக்காத ஆளே இல்ல. இச்சிகோ பார்த்துட்டு எதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க, ஓ சண்டை போடணுமா, சரி பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். சரி இப்ப பிளான் என்ன, ஏதாச்சும் வித்தியாசமா வச்சிருக்கியா, அவங்க கண்ணு முன்னாடியே டப்புன்னு காணாம போக முடியுமா அப்படி இப்படின்னு ஆர்வமா கேட்பான். எப்படியும் வந்தவன் ஏதாச்சும் ஒரு பிளான் சூப்பரா வச்சிருப்பான்னு. ஏன்னா ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அத்தனை பேர் கண்ணுலயும் மண்ணை தூவி விட்டுட்டு போகணுமே. இப்படி கேட்டா வேற என்ன தப்பிச்சு ஓட வேண்டியதான்னு கேஷுவலா சொல்லுவான். அட கூறு கெட்டவனே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. கீழே இருக்கவனுக்கு என்ன ஐஸ் வித்துட்டாடா இருக்கானுங்க, 4 ஐஸ் கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போறதுக்கு. எல்லாருமே கேப்டன்ஸுங்க. ஒரு ஸ்டெப் அப்படி எடுத்து வச்சனாலே அந்த மிதிப்பானுங்க தெரியுமா அப்படின்னா அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. வந்தா வரட்டும், எவன் வந்தாலும் அடிச்சு தூக்கிட வேண்டிதான், வேற வழி இல்ல. நீ மட்டும் இல்ல, இன்னும் இஷிடா, நம்ம ஒரிஹிமே, சேடு, காஞ்சு, ஹனட்டாரோ முத கொண்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே நான் காப்பாத்தி கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போதே அவன் பேசுற பேச்சிலையும் சரி அவன் லுக்லயும் சரி அந்த தைரியம் இவளுக்கு வருது. எவன் வந்தாலும் அடிச்சு தூக்கி போட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. பரவாயில்ல இச்சிகோ, நீ நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கீழே கதற சவுண்டு. அங்க இருக்கவங்க எல்லாம் அடிச்சு தெறிக்க விட்டுட்டு இருக்கான். யாரான்னு பார்த்தா நம்ம ரெஞ்சி. பாவம் பாடி இவ்வளவு பஞ்சர் ஆனதுக்கு அப்புறமும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அவளுக்கு சந்தோஷம்
என்னன்னா பையன் இன்னும் உயிரோட இருக்கான்ல, நான் வரலன்னா உன்னை யாரு காப்பாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இச்சிகோ அப்படியே அவளை மேல தூக்குவான். 2 பேருத்துக்கும் தெரிஞ்சு போச்சு ஏதோ வில்லங்கமா பண்ண போறான்னு. வேணாண்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஹைட்ல இருந்து தூக்கி ரெஞ்சிக்கிட்ட வீசிடுவான். அப்படியே கதறிக்கிட்டே கீழே வருவான். இவன் காப்பாத்த வந்தானா இல்ல காவு கொடுக்க வந்தானா? இவ்வளவு ஹைட்ல இருந்து தூக்கி போட்டு அவ செத்து போயிருவாளே. இதைத்தாண்டா அவனுங்களும் பண்ண வந்தானுங்க. அவ்வளவு சண்டை போட்டு அவங்க பாரம்பரியமா போட்டு தள்ளுற கம்பல்லாம் உடைச்சு விட்டு ஏன் இப்படி அப்படின்னு காமெடி பண்ண நல்லா தான் இருக்குது. பட் அவ சாகலாம் மாட்டா. ரெஞ்சி புடிச்சு தேய்ச்சிக்கிட்டு போய் பஞ்சராய் போய் கிடப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டபடி கெட்ட வார்த்தையில திட்டுவாங்கன்னு வைங்களேன், அது வேற விஷயம். அதெல்லாம் கேட்டுட்டு சரி திட்டி முடிச்சிட்டீங்கல்ல, இனி இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட இங்க நிக்க கூடாது, எவ்வளவு வேகமா உங்க உயிரை காப்பாத்திக்க ஓட முடியுமோ ஓடுங்க அப்படின்னு உடனே ரெஞ்சி புரிஞ்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். இங்க இச்சிகோவும் பியாக்குயாவும் மாத்தி மாத்தி முறைச்சுக்குவாங்க. இருக்கு தரமான சண்டை ஒண்ணு இருக்கு. அப்புறம் ரெஞ்சி வந்து வெளியால் கூட இப்படி டீலிங்க பேசிட்டு அவளை காப்பாத்தி தூக்கிட்டு போறத பார்த்த உடனே என்னடா நடக்குது இங்க, என்ன நடக்குது அப்படின்னு முழிச்சுட்டு இருக்கும்போது ஷுன்சோய் எதுக்குடா ஷாக்கா நின்னுட்டு இருக்கீங்க, எல்லா லிeutenants போய் அட்டாக் பண்ணுங்க, அவங்கள தடுங்க அப்படின்னு கத்துன உடனே அப்பதான் எல்லாம் ஷாக்கை விட்டு வெளியில வந்து நம்ம ரெஞ்சியை பிடிக்கிறதுக்காக வேகமா போவாங்க. ஆனா இச்சிகோ தான் விட மாட்டானே, சரக்குன்னு முன்னாடி வந்து நிப்பான். அதுவே அவங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா அவன் அவ்வளவு ஹைட்ல அவ்வளவு தூரத்துல இருந்தவன் சடனா இப்ப முன்னாடி வந்து நின்னான்னா சரி பொலந்துலான்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ண வருவாங்க. 3 பேருமே லிeutenantsங்க. ஆனா நம்ம பையன் அவங்கள கத்திய வச்சாலும் அட்டாக் பண்ண மாட்டான். அதை ஓரமா வச்சுட்டு வளைச்சு 2 பேர்த்த அடிச்சுட்டு இருக்கும் போதே இவளுக்கு ஷாக் ஆயிரும். என்ன இவன் கத்திய யூஸ் பண்ணாவே எல்லாத்தையும் பொலந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு. கடைசியில அவளுக்கும் ஒரு போட போட்டு அவ்வளவுதான் லிeutenants எல்லாம் ஒரே அடியில காலி பண்ணிட்டான். அடுத்த செகண்ட் நம்ம பியாக்குயா குச்சிக்கு வருவான் பாருங்க. அவன் வந்து இவனை அட்டாக் பண்றதுக்குள்ளே இவன் கத்தி எடுத்து தடுத்துருவான். அப்ப பையன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறிட்டான் பாருங்க. நான் தான் சொன்னல பியாக்குயா குச்சிக்கு உன்னோட மூவ்மெண்ட் என்னால பார்க்க முடியும்னு. சோ இனிமேட் எல்லாம் உன் பாச்சா என்கிட்ட பலிக்காதுன்னு இப்ப 2 பேரும் வெறித்தனமா சண்டை கட்ட ரெடி ஆயிட்டானுங்க. இனி இதுக்கப்புறம் இந்த சண்டையில யாரோட மண்டை உடைய போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.